இப்போ பின்துண்டு வெட்டியாச்சு, அதை ஓரமாக வச்சுருங்க. இப்போ அடுத்தது கை வெட்ட போடுறேன். கை வெட்டுறதுக்கு இது 2ஆக மடித்து போட்டிருக்கேன் ஏற்கனவே. அதே திரும்ப இன்னொரு வாட்டி 4ஆக மடித்து போட்டுருக்கேன். 4ஆக மடித்து போட்டுட்டு இந்த சைடு மடிப்பு இருக்கணும், இந்த சைடு தான் இந்த ஓப்பன் இதில் இப்படி இந்த கரைப்பகுதி இருக்கணும். எப்பவுமே ப்ளவுஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த குறுக்கில் போட்டு இப்படி போட்டு வெட்டலாம் அப்படின்னு. அதுமாரி வெட்டினா அந்த ப்ளவுஸு அதோட ஃபினிஷிங் கையோட அளவு இருக்காது. அதனால் எப்போவுமே இந்த கரை உயரத்தில் நீட்டத்தில் இருக்கணும் கைக்கு. அதனால் இப்படியே கையை எடுத்துருவோம் நம்ம. இப்போ கையோட நீளம் இந்த கரை பகுதியில் இப்படி மடிப்பு உள்ள இடத்துல தான் வெட்டணும். இப்போ இதில் இந்த அளவு சட்டையில் இருக்கிற கையோட அளவை பார்த்துக்குவோம். இந்த மடிப்பு இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு மடிக்கணும், அப்புறம் 1 இன்ச்சு மடிக்கணும் ஹெமிங் பண்ணுறதுக்கு. அதை இப்போ எப்படி வெட்டுறது மடிக்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ 1/2 இன்ச்சு தேவைப்படுது. இப்போ இந்த எண்டுலேருந்து 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கணும். எந்த கை குட்டை கையாக இருந்தாலும் சரி நீட்ட கையாக இருந்தாலும் சரி மடித்து தைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும் மடிக்கிறதுக்கு தைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும். இது அப்படியே ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போ அடுத்தது இந்த அளவு சட்டையில் இருக்கிற கையை இப்படி வெளிப்பக்கமாக திருப்பிட்டு இந்த நீட்டத்தில் வச்சு இந்த மடித்து கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல கரெக்டாக வச்சு இதை சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக வச்சுக்கோங்க கை. இப்போ இங்கே இருக்க தையல் இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுங்க தள்ளி மார்க் பண்ண போகிறேன். எதுக்கு 1/2 இன்ச்சு விட்றேன்னா இது ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துக்கு தையல் வந்துடும். அதுக்காக 1/2 இன்ச்சு ஏற்றி மார்க் பண்ணியிருக்கேன். அதே போல் இந்த இடத்தையும் நல்லா நீட்டாக மடிச்சுட்டு இப்படி எடுத்துக்கணும். இந்த இடத்துல தையல் இருக்குது, இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு துணி விடணும். அதுக்காக எக்ஸ்ட்ரா இந்த சைடு விட்டுக்கணும். விட்டு மார்க் பண்ணிவிட்டு இப்போது கையை எடுத்துருங்க. இப்போ இதில் இருந்து இப்படி ஒரு டாட்டாக கோடு போட்டுட்டு இதை வெட்ட வேண்டியதுதான். கட் பண்ணிடுற மாதிரி அதே கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கையும் இங்கே ஒரு கட் போட்டு மடித்து தைக்கிறதுக்காக இது 1/4 இன்ச்சு இப்படி மடித்து அப்புறம் இந்த 1 இன்ச்சுக்கு இப்படி மடிச்சிங்கன்னா இந்த கையோட ஃபுல் அளவு வந்துடும். இப்போது இந்த இடத்துல ஒரு கட் போட்டு இப்போ இதில் ஃப்ரண்ட் பேக்கு குடையணும். இந்த கையோட அளவு ஷோல்டர் நமக்கு எப்போவுமே இப்படி குனிஞ்சு இருக்கும்போது அது என்ன ஆகும், இந்த இடத்துல சுருக்கம் விழுவும் ஃப்ரண்ட்டில். நான் அளவு சட்டையில் காட்டணும். இப்போ இந்த இடத்துல நமக்கு இப்போ முதுகில் இப்படி குமிஞ்சு நிமிந்து வேலை செய்யும்போது இந்த இடம் இழுக்கும். அதனால் இங்கே குடையக்கூடாது. ஃப்ரண்ட்டில் மட்டும் கையிலையும் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு குடைஞ்சிட்டு இந்த பாடியிலையும் ஃப்ரண்ட்லேயும் 1/2 இன்ச்சு குடைஞ்சிக்கணும். அது எப்படின்னு மார்க் பண்ணி காட்டுறேன். இது ஃப்ரண்ட்டுக்கு குடையணும். இதை ஒரு மார்க் பண்ணிக்கணும். இது கை வெட்டியாச்சு. அடுத்தது நேர்கட்டிங் ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டு பேக் ஓப்பன் வெட்ட போகிறோம். அது எப்படின்னா இப்போ நேர்கட்டிங் ப்ளவுஸில் ஃப்ரண்ட் ஓப்பனுக்கு இந்த சைடு ஓப்பன் இருக்க பக்கம் வெட்டிக்கணும். ஆனால் இதுக்கு பேக் ஓப்பனுக்கு ஃப்ரண்ட்லேயும் இந்த மடிப்பு இங்கே வர மாதிரி வச்சுட்டு இந்த பேக் பீஸ் இங்கே போட்டு இந்த டாட்டோட அளவு எவ்வளோன்னு பார்த்துக்கணும். அளவு சட்டையில் இந்த டாட் உள் பக்கமாக இந்த டாட்டோட உயரம் கட் ஜாக்கெட்டுக்கு இந்த டாட்டோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு கலந்துக்கு. இந்த ஷோல்டர் தையல்லேருந்து கரெக்டாக பார்த்து இந்த பாயிண்ட் 9 இன்ச்சு இருக்குது. அதுக்கு கீழே இந்த டாட் எத்தனை இன்ச்சுன்னா அளந்துக்கணும். 12 இன்ச்சு இருக்குது மொத்தமாக. 12 இன்ச்சு வச்சுட்டு இப்போ இங்கே ஷோல்டரில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, மொத்தம் 13 இன்ச்சு.
இந்த பேக் பீஸும் இந்த மடிப்பில் கரெக்டாக இங்கே உட்காரணும். பேக் ஓப்பனுக்கு அது கொஞ்சம் கவனமாக வெட்டணும். இது நேர்கட்டிங்கிறதுனால இங்கே மடிப்பு வச்சு நம்ம வெட்டிக்கலாம். இப்போ நெக்கு வெட்ட போகிறோம். இப்போ இதோட அளவை மார்க் பண்ணிடுவோம். இந்த ஷோல்டரோட அளவை மார்க் பண்ணிடுவோம். இந்த கையோட அளவையும் இதில் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடும் இதை வச்சு மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த பீஸை எடுத்துருங்க. இல்லை கட் பண்ணிட்டு கூட எடுத்துக்கலாம். துணியை வேஸ்ட் ஆகாமல் கவனமாக வெட்டினோம்னா துணி நமக்கு மிச்சமாகும். ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு போதுமான அளவு துணி. இது வெட்டியாச்சு. இதை ஃப்ரண்ட் நெக் இதில் என்ன வரணும், அதனால் இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கணும். இப்போது இந்த அரை இன்ச்சுக்கு அங்கே தையலுக்கு விட்டோம்ல, அந்த இது விட்டு இந்த தையலை அரை இன்ச்சுக்கு தள்ளி கீழே வச்சு அதே போல் இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கு மார்க் பண்ணுறோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட்டு பிடிக்கிறதுக்கு இந்த சென்டரில் ஒரு டாட்டு வருது, அதுக்கு ஒரு அரை இன்ச்சு. இந்த பட்டியையும் இந்த ஃப்ரண்ட் பீஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு அரை இன்ச்சு. அப்போ இந்த அளவை விட ஒரு இன்ச்சு இறக்கி மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இதோட அளவு 4 இன்ச்சு இருக்குன்னா இது 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த பட்டியோட அளவு இன்னொரு முறை காட்டுறேன். இந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக அந்த பட்டியோட அளவை 12 இன்ச்சு இருக்குது. இதோட ஷோல்டரில் ஒரு அரை இன்ச்சு ஜாயின் பண்ணுறது, அப்போ 12 இன்ச்சு. இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து இதுலேருந்து 1 இன்ச்சு அகலத்தில் இந்த ஷோல்டர்லேருந்து இங்கே 12 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸோட அளவு சைடில் இருக்கிற அளவு இந்த ஆம்கோலில் கரெக்டாக வச்சு இந்த பட்டியும் இந்த ஃப்ரண்ட் பீஸையும் ஜாயின் பண்ணுற இடத்துக்காக கீழே இறக்கி ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை டாட் போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ ஃப்ரண்ட் நெக்கை வெட்டி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் நெக் வெட்டியாச்சு. இப்போ இந்த ஃப்ரண்ட்டு ஷோல்டரில் ஆம்கோல் ஜாயின் பண்ணுற இடத்துல ஏற்கனவே சொன்னது போல் கையிலையும் இது மாதிரி குடஞ்சிக்கணும், ஃப்ரண்ட் பீஸ்லேயும் 1/2 இன்ச்சு குடஞ்சிக்கணும். அப்போ தான் இந்த முன்னாடி கைக்கிட்ட ஆம்கோல் சைடில் லூஸ் விடுவாமல் சுருக்கம் விடுவாமல் கரெக்டாக ஃபிட்டிங் உட்காரும். அதுக்காக இதை கட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இந்த பேக் ஓப்பன் ஜாக்கெட்டில் இந்த ஃப்ரண்ட்டை ஞாபகத்திலே வச்சுட்டு ஓப்பன் பண்ணிடாமல் இப்படி மடிப்போடையே இருக்கணும். இப்படியே வச்சுட்டு இப்போ டாட்டு நம்ம மார்க் பண்ணுறோம். இப்போ இந்த 12 இன்ச்சுக்கு இங்கே 1 இன்ச்சு அகலத்தில் இப்படி எடுத்து இதை மார்க் பண்ணிவிட்டு இதை இப்படி கரெக்டாக பிடிச்சி இப்படி மடித்து போட்டு இந்த டாட்டோட அளவு ஒரு ஜாக்கெட்டுக்கும் ஒரு அளவு இருக்கும். ஒருத்தர் உடம்பு ஆக பொறுத்து அகலம் கூடுதலாகவும் இருக்கும், கம்மியாகவும் இருக்கும். அதை அளந்து எடுத்துக்கோங்க. அந்த ஜாக்கெட்டில் உள்ள அளவை எடுத்துக்கோங்க. 1.25 இன்ச்சு இருக்குது இந்த டாட்டோட அகலம். 1.25 இன்ச்சு அது 2ஆம் மடிச்சுக்கனால 2.5 இன்ச்சு வரும். இப்போ இந்த ஹைட்டு ஒரு 3 இன்ச்சு இருக்குது. அப்போ இதுதான் சென்டர் பண்ணுற இடம். இதை ஒரு அர்க்கர் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் புஷர் அடிக்குது, இதை வெட்டிடுது. இந்த சென்டர்லேருந்து 1.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி இது ஒரு மார்க் பண்ணிக்கணும். இப்போது ஹைட் எடுக்கணும். ஹைட் வந்து 3 இன்ச்சு. இப்போ இந்த சென்டர் பண்ணி இந்த ஃப்ரண்ட் ஓப்பன் வைக்கிற
ஓப்பன் பீஸ் வச்சு தைக்கிற இடத்துல ஒரு மார்க் பண்ணி இந்த இடத்துல ஒரு மார்க்காக கொடுக்கணும். அதே போல் இந்த டாட்டோட அளவு இதுலேருந்து இது 1.5 இன்ச்சு வரணும். இந்த டாட்டு இங்கே பிடிக்கணும். இந்த டாட்டை இந்த 1.25 இன்ச்சுக்கு விரித்து பார்த்தோம்னா இது 2.5 இன்ச்சு வரும். அதே போல் இதுலேருந்து 1.5 இன்ச்சு, மார்க் பண்ணி இப்போ இந்த ஆம்கோல்லேருந்து ஒரு டாட் எடுக்கணும். அதை இப்போ மார்க் பண்ணுறோம். இதையும் ஒரு இந்த டாட்டை விரிச்சிட்டு இதே போல் இந்த பக்கம் மார்க் பண்ணுவோம். இதில் 3 இன்ச்சு வச்ச மாதிரி இந்த சென்டர்லேருந்து இதுக்கு 3 இன்ச்சு வச்சு ஒரு டாட் போட்டுக்கணும். இதுலேருந்து இந்த இதுக்கு நேராக 1.5 இன்ச்சு, அதே போல் இதுக்கு நேராக இதுலேருந்து 1.5 இன்ச்சு. பேக் ஓப்பன், இது பட்டி எப்படி வெட்டுறதுன்றதை பார்க்கணும். இப்போ இந்த பேக் ஓப்பனுக்கு பட்டி எப்படி வெட்டுறதுங்கிறத பார்க்கணும். இதில் 2 பீஸ் எவ்வளோ துணி மிச்சமாகிருக்கு பார்த்தீங்களா? நமக்கு வெட்டுறதுக்கு இதே மாதிரி சிக்கனமாக கரெக்டாக பார்த்து வெட்டினோம்னா நமக்கு மீதி துணி நிறையா கிடைக்கும். இப்போ பேக் ஓப்பனுக்கு 2 பட்டி வெட்டுறது எப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த துணி நீட்டமாக இருக்கிறதுல இந்த பட்டியோட அளவு எவ்வளோன்றதை அளந்துக்கங்க. இந்த டாட்லேருந்து இந்த சென்டர்லேருந்து இது 11.5 இன்ச்சு இருக்குது. 11.5 இன்ச்சில் இந்த 2.5 இன்ச்சை கழிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா இந்த டாட் அப்படி பிடிச்சி மடித்து வச்சுட்டு இப்போ இதோட அளவை அளந்துக்கணும். 9.5 இன்ச்சு இருக்குது. இப்போது 9.5னா 19 இன்ச்சு. இந்த துணியை இது 2ஆக மடித்து போட்டு 9.5 இன்ச்சு வச்சுக்கணும். இல்லை 10 இன்ச்சு ஒரு 1/4 இன்ச்சு கூட இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. இதை வச்சுட்டு இந்த பேக் பீஸ் இங்கே எடுத்து போட்டு ஃப்ரண்ட் பீஸையும் இது மேலே இப்படி வச்சு கரெக்டான அளவு பட்டிக்கு அளக்கிறது எப்படின்றத பார்த்துக்கோங்க. பட்டை வச்சுட்டு இந்த இடத்துல இதோட அளவு 3 இன்ச்சு இருக்குது. இதை மடித்து தைச்சிட்டோம்னா 3 இன்ச்சு இருக்குது. இங்கே இந்த பட்டியும் இந்த பீஸையும் ஜாயின் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. 3.5 இன்ச்சு வருது. அதே போல் ஃப்ரண்ட்லேயும் இதோட அளவு 2.5 இன்ச்சு இருக்குது. அதோட 1/2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. 3 இன்ச்சு வருது. இப்போது இங்கே தான் இதுதான் மடித்து போட்ட இடத்துல தான் இந்த சென்டரோட அளவு இந்த 3 இன்ச்சு அளவை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இது சைடு, இந்த சைடோட அளவை இந்த எண்டில் மார்க் பண்ணிக்கணும். 3.5 இன்ச்சு. இதை இப்படி வளைவு எடுத்துட்டு இப்போ இதை கட் பண்ணி இது இந்த பட்டியோட அளவு வெட்டியாச்சு. இப்போ இதே 2 பீஸ் வேணும். ஒன்று ஜாயின் பண்ணுறதுக்கு, ஒன்று உள்பட்டிக்கு. இப்போது இது உள்பட்டி நம்ம வெட்டியிருக்கோம். இப்போ அதே இதில் வெளிப்பட்டி வெட்ட போகிறோம். அதே அளவில் வெளிப்பட்டியும் இப்போ வெட்டிக்கிறோம். இங்கே 1 இன்ச் கீழே இறக்கி விட்டு, ஏன்னா இதை இப்படி மடித்து அடிக்கிறதுக்காக வேண்டி இந்த 1 இன்ச் இறக்கி மார்க் பண்ணிக்கணும். இப்படியே வச்சுட்டு கரெக்டான அளவில் இப்படியே வெட்டிடுது. வெட்டி எடுத்துட்டு அவ்வளோதான் பட்டியோட அளவு.
இப்போ இந்த பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத ஒரு ரஃப்பாக காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு. இதை அப்படியே மடித்து ஒரு ஸ்டாப்பில் போட்டுக்கணும். அதே போல் இந்த டாட்டையும் மடித்து ஒரு ஸ்டாப்பில் போட்டுக்கணும். இந்த பட்டியை இது உள்பக்கமாக இப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பட்டியை வெளியில் வச்சு இப்படியே ஜாயின் பண்ணிட்டு வர வேண்டியதுதான். இப்படியே ஜாயின் பண்ணி தைச்சோம்னா பேக் ஓப்பன் ரெடி ஆகிடும். இதை எப்படி தைக்கிறதுங்கிறத அடுத்த வீடியோவில் காட்டுறாங்க. இது பேக் பீஸு, இது கை, இது ஃப்ரண்ட் பீஸு, இது பட்டி. இப்போது இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஓப்பன் இதை மடித்து தைச்சிட்டு இந்த டாட்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமே ஃபஸ்ட்டு இதை மடித்து தைச்சிடுங்க இது வரைக்கும். அப்புறம் இந்த டாட்டை பிடிச்சிட்டு அப்புறமே இதை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பீஸ் வச்சுக்கணும். ஃப்ரண்ட் பீஸில் அப்படியே பட்டியை மட்டும் தைக்க வேண்டியதுதான். இப்போ அடுத்தது பேக் பீஸு, ஃப்ரண்ட் பீஸு, அதோட சேர்ந்த பட்டி, இது ஸ்லீவ். அடுத்தது ஓப்பன் பீஸ் வெட்டணும். இது 3 இன்ச்சு வச்சு இந்த ஜாக்கெட்டோட இது கொக்கி தைக்கிறதுக்கு இப்படி வெளியில் வச்சு உள்ளே வைக்கிறது. இது கொக்கி தைக்கிற இடம். இதில் இதுலேயே ஜாயின் பண்ணி இது வெளியிலேயே வைக்கிறது தனியாக வரும் ஜாக்கெட்டில் இல்லாமல். அது பார் தைக்கிறது. இதோட அளவு 3 இன்ச்சு வச்சு வெட்டிக்கணும். நேராக வெட்ட வரலன்னா ஆரம்பத்துலலாம் கொஞ்சம் கோடு போட்டு ஒரு ஸ்கேலை வச்சு கோடு போட்டு வெட்டி பழகிட்டிங்கன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது நேராக வெட்ட வந்துடும். இது கொக்கி தைக்கிறதுக்கு இந்த கொக்கி வச்சு தைக்கிறது. இது இந்த பார் கட்டுறதுக்கு 2 பீஸ் வெட்டியாச்சு. அடுத்தது கிராஸ் பீஸ், நெக்கு வெட்டுறதுக்கு கிராஸ் பீஸ் வெட்டணும். அது எப்படிங்கிறத இப்போ இதோட துணி இது நேர். இதை இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டு விலகாது. இதே இந்த நூலில் விலகுனீங்கன்னா இங்கே பாருங்க நெளியுது. இதை நேர். இதில் தான் இப்போ கிராஸ் பீஸு வெட்டணும். எப்படி வெட்டுறாங்க அதை பார்க்கணும். இப்படி குறுக்கில் வெட்டணும். இப்படி 1 இன்ச்சு ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுட்டு வெட்டி எடுத்து வச்சுட்டு அப்புறமே மிஷினில் உட்காரணும். அடுத்த வகுப்பில் இது எப்படி தைக்கிறதுங்கிறத தைச்சு காட்டுறேன். ஒரே அளவாக வெட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா நெக்கு தைக்கும்போது அதோட ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இந்த ஜாக்கெட் தைச்சி முடிச்சுக்கிறது. இதுவே போதுமானது. இந்த ப்ளவுஸ் இது கிராஸ் பீஸு, இது பார் கட்டுறது, இது கொக்கி கட்டுறது, இது கை, இது பட்டி, இது உள்பட்டி, இது வெளிப்பட்டி, இது ஃப்ரண்ட் பீஸு, இது பேக் பீஸ். அவ்வளோதான். ஒரு பேக் ஓப்பன் வச்சு ப்ளவுஸு சாதாரண ப்ளவுஸ் நேர் கட்டிங்கில் தைக்கிறது எப்படின்னு இப்போ வெட்டியாச்சு.